உன்னை வெட்டி போறேன்டா நானு. உன்னை வெட்டி இதே இடத்துல இந்த பொட்டியில நான் புதையில. கிருஷ்ணா 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 Thanks. ஆமா, நீ யாரு? சத்யா, நாகர்கோயில். கேசவன் சொன்னா. கேசவனா? எங்க அப்பா. ஓ. கிருஷ்ணா. ஓ. உங்க கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தார்ல, அவர் எங்க? நான் தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். நீங்க ஒருத்தர் வெட்டிடுவேன் குத்திடுவேன் நல்லா கத்துனாரே, அவர் எங்க? நம்பிட்டல. உட்காரு 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 உட்காரு. வா. எஸ், அதுவும் நான் தான். நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். படம் வரைவீங்களோ? ஹலோ, ஆர்டிஸ்டுக்கு நடிகன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ரஜினி கமல் மாதிரி. ஓ. இப்ப இருக்கிறவள எவனும் என்ன மாதிரி ரியலிஸ்டிக்கா நடிக்கிறது இல்ல, எல்லாம் ஓவர் ஆக்டிங். எதுக்கெத்தாலும் கத்துறானுங்க. எனக்கு அதுவும் வரும். சாப்பிட்றவங்க எப்போதும் மனசும் வயிறும் நிறைஞ்சி இருக்கணும். குவாலிட்டி தான் முக்கியம். கிருஷ்ணா, இல்ல நீ வீட்லயே சமைச்சு சாப்பிடுவேன்னு தாத்தா சொன்னாரு. ஆரம்பத்தில் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து ஹோட்டலுக்கு வந்தானே அப்படியே பழகி போச்சு. சாப்பிட்டு சாப்பிட்டு. நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு இல்ல? நான் சாப்பிட்டா தப்பு இல்ல. 2 பேருக்கும் நீயே பில் பே பண்றேன்னு வச்சுக்கே, நீ சாப்பிட்டாலும் தப்பு இல்ல. சாப்பிட்டு 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 சாப்பிட்டு. எனக்கு வேண்டாம், எனக்கு நான்வெஜ்லாம் வேண்டாம். சாம்பார் கொண்டா. கொண்டாடா. என்னாச்சுடா? என்ன? ஃபேன் ப்ராப்ளம். ஏய், நான் அதை சொல்லடா. என் ரசிகைகளை சொன்னேன். அவளுக்கு தொல்லை தாங்க முடியல. எங்கடா? அந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க பார், அந்த டேபிள்ல என்னையே பார்த்துட்டு இருக்காங்க பார். இல்லையே. பார்த்தாங்க. நீ எப்படி பார்த்ததுனால தான் திரும்பிக்கிட்டாங்க. எதுக்கு? எல்லாம் அன்புள்ள இருக்குங்க, அதனால வந்த வென. அப்படியா? படம் பாத்தியா? பார்த்தேன், நினைவில்ல. அதுல பாட்டாது பாத்தியா? ரஜினி அங்கிளும் மீனாக்காவும் ஓடி வந்து பாடுவாங்களே. பார்த்தேன். அதுல பின்னாடி பசங்களாம் ஓடுவாங்களே. ஒரு 50-60 பசங்க ஓடுவாங்க. அதுல முதல் பையன் இல்ல, நான் தான். ஓ, 50-60 பசங்கள்ல முதல் பையன் நீ. இதுக்கு ஃபேன் ப்ராப்ளம். ஓகே, சாப்பிடு. நீ என்ன நம்பல. எனக்குள்ள ஒரு கலைஞன் அலர்ட்டா இருக்கான். அவன் என்னைக்காவது 40 அடி சைஸ் கட் அவுட்ல நீ பாப்ப. பிடிச்சிருக்கா? சொல்ல. ஐ லவ் யூ சொல்ல. இன்னும் ஏன் தயங்குற? தயங்குறதுக்கு அவசியமே இல்லை. இப்ப கூட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என் இதயத்தில் இருக்க எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். அவன் கண்ணின் பாக்குறியா? போயிட்டா. நாகரிகம் தெரிஞ்ச பைய. சாரி சாரி.
பரவாயில்ல தூங்கப்பா. அதுக்கு கை பிடி. பிடி பிடி. சீக்கிரமா சீக்கிரம். வெளியில இரு. சாரி, நான் பார்க்கலங்க. வா. டேய் போய் பாருடா. என்னாச்சு? நான் வர வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க, ஒரு வண்டி அப்படியே பறந்து போய் டம்மான்னு ஊஞ்சி பயங்கரமா இருந்துச்சு இல்ல? பாவம், ஒருத்தர் பயங்கரமா அடிபட்டு இருந்தாரு. நான் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தேன். அதான் இந்த நானும் வந்துருச்சு. என்ன போயிச்சுருவானா? கரெக்ட் டைம் வந்ததுனால ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டார் டாக்டர். நான் சொல்றேன், அவன் பழக்க மாட்டான். இல்ல, முதல்ல சீரியஸ் தான். இப்போ ஓகே, இப்போதான் பார்த்துட்டு வரேன். அவர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா? என்னாச்சு? நான் உள்ள போனேன்னா ஒரே நிமிஷம் அனுப்பிச்சிட்டேன், அவனும் போயிட்டான். நான் சொல்லல, அவன் பழக்க மாட்டான். அடிச்சது நான், மிஸ் ஆகாது. ஆமா, உனக்கு ரொம்ப தெரிஞ்சவனா அவன்? அப்போ ரோட்ல எந்த நாய் அடிபட்டு கிடந்தோம் உனக்கு என்ன? ரொம்ப நல்ல ஸ்கூல்ல படிச்சீங்களோ? இல்ல சார், தெரியாம. அது என்ன? இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்ட மச்சான். வே சந்தியா. Hey, just pass me the chips, dog. Hey! வாடா. சத்யா, நான் சொல்ல எங்க ஊர் பையன். வாடா. நான் என்ன பண்றேன்னு பாரு. உட்காரு. என்ன கிருஷ்ணா, ரூம் கீ கொண்டு வந்துட்ட. டூப்ளிகேட் கீ பண்ணி தரேன்னு சொன்ன, அதுவும் செய்யல. டி, நான் பண்ணி தரேன்டா, கவலைப்படாத. ஓகே. ஹலோ, ஆர்கனைஸ் பண்ண ஆளு வேணும்னு கேட்டிருந்தோமே. எங்கடா? ஐயோ கிருஷ்ணா, என்னால முடியாது, எனக்கு காலேஜ் இருக்கு. டேய், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லடா. இங்கே பார், எங்களையும் ஸ்பான்சர் ரிலேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இங்க கொடுக்குற லெட்டரை அங்க எடுத்து போய் கொடுக்கணும், அங்க கொடுக்குற ரிப்ளைவை இங்க எடுத்து வந்து கொடுக்கணும். அவ்வளவுதான். நீ காலேஜ் முடிச்ச அப்புறம் கூட இது செய்யலாமே. அப்படியா? நான் வரல. வாரம் 200 ரூபாய் தரோம். ஓகே. ஷோல நம்ம ப்ரோகிராம் தனியா தெரியணும். யா, அதான் நான் இருக்கேன்ல. அதான் நம்ம இருக்கோம்ல. அது ஓகே லிசன், என்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்கு. ஒரு சூப்பர் ஐட்டம் பண்ணா என்ன? ஓகே, விளையாடுறதெல்லாம் போதும். லெட்ஸ் பிராக்டிஸ். கிருஷ்ணா, என்னடா? காலையில என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் என்னடா? அந்த குண்டா இருந்துச்சே, பூஜா, அதுவா? குண்டு பூஜா? இல்லடா, இந்த பக்கம். அது நீட்டு மூக்கு ரேவதி. சி இல்லடா, அந்த சுங்கம் பொண்ணு. ஓ, சந்தியா. சந்தியாவா? நல்ல பேரு. டேய், அந்த பொண்ணை நான் முன்னாடியே பாத்துர்க்கேன்டா. கண்டிப்பா பாத்துப்படா. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்டர் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா. கண்டிப்பா பாத்துருப்ப. ஆமா, உனக்கு இப்ப என்ன வேலை? போய் படி, இல்லனா தூங்கு. ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற? போ. அது கிருஷ்ணா. என்னடா? டேய், அந்த பொண்ணு நம்ம ஊர்ல பாத்துர்க்கேன்டா. ஆமாண்டா, பாவாடை தாவணி போட்டு ரொம்ப அழகா இருந்தாடா. அந்த பொண்ணு பாவாடை தாவணி பூவும் போட்டும் கூட வச்சிருந்திருப்பாளே. நீயும் பாத்திருக்கியா?